இந்த வீடியோல நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் மாம்பழத்துல தான் மேங்கோ ஐஸ் செய்ய போறேன். அதுக்கு 200 ml காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு மில்க் பவுடர், 3 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடரும் ஒயிட் சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு திக்காக வரணும், அது வரைக்கும் கிளறிக்கோங்க. பால் நல்லா வற்றி திக்காக வர்றதுக்கு எப்படியும் 20 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பால் பாதி அளவுக்கு வத்திருக்கு. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த பால் எல்லாம் நல்லா கொதிச்சு வத்தி கொஞ்சமாக கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல இனிப்பாக இருக்கிற ஒரு சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். அது தோல் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ சின்ன கப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பை நம்ம இப்போ ஃப்ரீசரில் 4லேருந்து 5 மணி நேரம் வைக்க போகிறோம். அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.